சம்மர் சீசன் வந்தாச்சு. இனிமேல் ஸ்கின் டேன் ஆகிறது, இல்லை ஸ்கின் இச்சிங் இருக்கிறது, ஸ்கின் பிக்மெண்டேஷன், ஆக்னி, பிம்பிள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் ஒவ்வொரு க்ரீம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட பாக்கெட்டில் இருக்க மொத்த காசும் தீர்ந்து போயிடும். ஸோ அதை யோசித்து நம்மளோட தொழிலில் நம்ம ஒரு புது ப்ராடக்டை லான்ச் பண்ணுறோம். இது நாங்களே கண்டுபிடிச்ச ரெசிபி அப்படின்னு நாங்கள் கண்டிப்பாக சொல்லவே மாட்டோம். பிகாஸ் இந்த ரெசிபி ஒரு 1000 இயர்ஸ் பிஃபோரே நம்மளோட ஆயுர்வேத புக்கில் எழுதின அந்த ரெசிபியை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராடக்டை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த ப்ராடக்டை நம்ம எப்படி செய்கிறோங்கிறத நீங்கள் இப்போ பாருங்கள். ரெசிபி மட்டுமே ட்ரெடிஷ்னலாக இல்லாமல் செய்கிற முறையும் ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கணுங்கிறதுக்காக நமக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஸ்டோன் கிரைண்ட் மெத்தடில் தான் நம்ம எல்லாத்தையுமே க்ரஷ் பண்ணுறதாகட்டும், கிரைண்ட் பண்ணுறதாகட்டும் நம்ம அப்படி பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ இதுக்காக நம்ம ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணுறோம். ஸ்கின்னுக்கு நிறைய குட்னஸ் கொடுக்கக்கூடிய முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது மில்க் தான். ஏன்ஷியன் டைமில் மில்கை ஸ்கின் ப்ராடக்ட்ஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதோட மஞ்சிஸ்தா, அதிமதுரம், மஞ்சள் அப்படிங்கிற 15 வகையான நம்ம ஹெர்ப்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராடக்டை நம்ம செய்கிறோம். இதில் நம்ம சில ஃப்ரூட்ஸையும் ஆட் பண்ணுறோம். பிகாஸ் அதுவுமே நம்ம ஸ்கின்னுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். செக்கில் ஆட்டின ஃப்ரெஷ் கோகோனட் ஆயிலில் இது செய்கிறதுனால உங்களுக்கு ஆக்னி, பிம்பிள், இச்சிங், டேன் இந்த மாதிரி ஸ்கின்ல என்ன வகையான உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் இது ஒரே ஒரு சொல்யூஷனாக இருக்கும். இதை ஜஸ்ட் 2-3 ட்ராப்ஸ் எடுத்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் எப்பவும் போல் வாஷ் பண்ணிக்கலாம். இதை கிட்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்மளோட தொழில் மேஜிக் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் DM பண்ணுங்கள்.